Taste the Daily. அதிகார ராமபாண்டியன் சார், முதல்ல நான் உங்கள்கிட்டருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அரசு துறைகளில் 5 லட்சம் வேலை வாய்ப்புகள்னு வாக்குறுதி கொடுத்தாங்க, வாக்குகளை வாங்கினாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு அரசு அலுவலகங்கள் எல்லாம் காலியாக இருக்குது. இந்த அரசுக்கு சொன்னதை செய்கிறதுல என்ன சிக்கல்? என்ன சிக்கல்னால் இந்த அரசும் ஒரே சிக்கலில் இருக்குது. எப்படி ஆட்சி செய்வது என்கின்ற சிக்கல் அவர்களுக்கு இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணுன்னா அரசு பணிகளில் 40% பணிகள் காலியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு புள்ளி விவரம் படி பார்த்தா அரசு துறைகளில் 6 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் செக்ரட்டரியேட்டில் இப்போது செக்ரட்டரியேட்டுங்கிறது ஒரு அந்த ஆட்சிக்கு இந்த அரசாங்கத்திற்கு ஒரு மூளை மாதிரி. இப்போ மூளை எல்லா உறுப்புகளும் செயலுள்ளதாக திறனுள்ளதாக இருந்தால் தான் மற்ற பாகங்கள் உடலில் இயங்கும். அந்த அடிப்படையில் செக்ரட்டரியேட்லேயே ஒரு 1200 காலி பணியிடங்கள்ங்கிறது மூளைங்கிறது சைஸில் சின்னது, ஆனால் ஆற்றலில் பெறுது. அது மாதிரி இது ஒரு சின்ன எண்ணிக்கையில் நான் சொல்லியிருந்தாலும் எவ்வளவு பெரிய தேக்கத்தை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய அமைப்பை புரிந்தவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அடுத்து நீங்கள் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள் மட்டும்தான் இருப்பது போல் 19,000 ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லை. அந்த பள்ளி கல்வித்துறை என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் அந்த கல்வி டீச்சர்ஸை தாண்டி அடுத்து நிலையில் உள்ள ஊழியர்கள், கடைநிலை ஊழியர்கள் வரை நாம் எடுத்து பார்க்கிற போது அங்கே 1 லட்சம் பணியாளர்கள் காலியிடம் இருக்குது. அடுத்து சுகாதாரத்துறை எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 28,000 மருத்துவர்கள் ஷார்ட்டேஜில் இருக்காங்க. வெறும் 19,000 பேர் தான் இருக்காங்க. இருக்க வேண்டியது 47,000 பேர் ஷார்ட்டேஜ் அங்கே. அதே மாதிரி செவிலியர்கள் இருக்க வேண்டியது 1,90,000 பேர்னா வெறும் 38,000 பேர் தான் இருக்காங்க. கடைநிலை ஊழியர்களில் 2 லட்சம் ஊழியர்கள் பாக்கி. அப்போ இது எல்லாம் போக சட்டம் ஒழுங்கு நம்ம சொல்கிறோம்ல 25,000 பேர் ஷார்ட்டேஜில் இருக்குது. இப்போ ஒரு காவல்துறை இன்றைக்கு இவ்வளோ கஞ்சா நடக்குது, கொலைகள் நடக்குது, கொள்ளைகள் நடக்குது அப்படின்னா காரணம் என்னென்னா எல்லா இடத்துலையும் அதிகாரிகள் காலியாக இருக்காங்க. இப்போ அரசு பணியிடங்கள் இப்படி காலியாக இருந்தால் அரசு இயந்திரம் எப்படி செயல்படும்? ஒரு மாநிலத்தை எப்படி முதல்வரால் நிர்வகிக்க முடியும்? அப்போது முதல்வர் இதில் முதல் கவனம் செலுத்த வேண்டாமா? ஏன் அலட்சியமாக இருக்கார்? அதான் பொம்மை முதல்வர்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார். அந்த அலட்சியம் அப்போ எங்கே எப்போ எதை செய்யணும்? அப்போ ஒரு தலைமையிலிருந்து அதை சரி செஞ்சுட்டு வரணும்ல. இப்போ தலைமைச் செயலகத்திலிருந்து அந்த பணியாளர்களை நியமிக்க வேலையினுடைய ஃப்ளோ தெளிவாக உங்களுக்கு போகும். ஆனால் இவர்கள் என்ன எண்ணத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வராருன்னா, இதுக்கு முன்னால் இந்த நிதியமைச்சர் பிடிஆர் இருக்கார் இல்லையா, அவர் குறிப்பிட்ட யாரையும் நியமிக்காதீங்க, ஒரு 5 வருஷத்துக்கு இப்படியே ஓட்டுவோம். அப்போ 5 வருஷமாக ஒரு அதிகாரி இல்லாமல் அரசாங்கத்தை ரன் பண்ண முடிஞ்சால் நம்ம அதை அப்படி கைவிட்டுட்டு அதை தட்டி கழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருந்தாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியினுடைய விளைவு தான் இன்றைக்கு கொலை கொள்ளையிலிருந்து கஞ்சாவிலிருந்து இன்றைக்கு அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்து நிற்கிறது. எல்லா துறைகளிலும் திணறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பணி கூட சரியாக நடைபெறவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் வைக்கின்ற குற்றச்சாட்டு அந்த அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த லாஜிக். பணியாளர்களை நியமிக்க வேண்டாம். இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 60,000 பணியாளர்கள் ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க சார். நீங்கள் நியமிச்சிருக்கிறது, அதாவது அஃபிஷியலாக பார்த்தா ஒரு 25,000 பேர் தான் நியமிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் பொது வெளியில் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் 60,000 பேர் பக்கத்தில் நியமிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. அதுக்கே வெள்ளையறிக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அந்த வெள்ளையறிக்கை இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கல. நிர்வாகிகளை நியமிக்கவில்லை. இப்போ நிர்வாகிகளை நியமிப்பதில் சுணக்கம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் இயங்க முடியாத நிலையில் இருக்கிற உங்களை பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தல்கிறது. பாண்டியன் சார், இப்போ நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டீங்க. மருத்துவத்துறையில் எவ்வளவு, பள்ளி கல்வித்துறையில் எவ்வளவு, போக்குவரத்து துறையில் எவ்வளவு, எல்லாமே கரெக்டாக குறிப்பிட்டீங்க. இப்போ இது எல்லாமே நேரடியாக பாதிக்கிறது மக்களை தானே பாதிக்கும். அப்போ மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அரசு இவ்வளவு அலட்சியமாக இருக்கலாமா? அதாவது சார், மக்களினுடைய பாதிப்பை அக்கறையை கொண்டு கையாளக்கூடிய ஒரு அரசாக இந்த திமுக அரசு இல்லை சார். அதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா அப்போ அவர்கள் வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தங்களுடைய கட்சிகளில் நிர்வாகத்தையும் பதவியையும் எவ்வளவு அழகாக எடுத்துக்கொண்டு வைக்கிறாங்க. அம்மையார் கனிமொழியை கொண்டு துணை பொதுச் செயலாளராக வைக்கிறதுக்கு எவ்வளோ பிரயத்தனப்படுறாங்க. இப்போ துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு எவ்வளோ முனைப்போடு நடக்கிறது. அதே போல் உரிய அரசு பதவிகளில் பணியாளர்களை அமர்த்துவதற்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கிறது? அப்போ உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மீது காட்டுகின்ற அக்கறையை தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு பயன் தரக்கூடிய அரசு அலுவலகங்களில் பணியாளர்களை நியமித்து அந்த சேவையை சரியாக வழங்க வேண்டும் என்கின்ற அந்த தார்மீக பொறுப்பும் கடமையும் இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லை அல்லது அதை கவனம் செலுத்த விரும்பவில்லை என்று சொன்னால், ஏற்கனவே 6 லட்சம் பணியாளர்கள் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதில் நீங்கள் வருஷத்துக்கு உங்கள் 5 ஆண்டுகளில் 2 லட்சம் புதிய அரசு பணியை உருவாக்கவும் நீங்களே ஒரு அரசு பணியை உருவாக்கியிருப்பீங்களா?
ஆனால் உங்கள் கட்சி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அப்கிரேட் நடந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் குடும்பத்திலேருந்து இன்னொரு அமைச்சர், இன்னும் கொஞ்ச நாளில் துணை முதலமைச்சர், உங்கள் சகோதரிக்கு தொடர்ந்து எம்பி பதவி. அப்போ உங்களுடைய நோக்கம் எப்படி என்றால் அவர்களுடைய குடும்பம் சார்ந்த ஒரு ஆட்சியாகத்தான் இது இருக்கிறதே ஒழிய தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்குமான ஆட்சியாக இது இல்லை, மக்களினுடைய ஆட்சியாக இது இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ மக்கள் போராடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் வாரிசு அமைச்சரை பற்றி பேசுனதால நான் இந்த கேள்வி கேட்குறேன். மக்களுடைய பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேலைக்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் காத்திருக்காங்கல்ல, அவர்களுடைய நிலை என்ன? அவர்களுடைய நிலையை இந்த அரசு யோசிக்குதா இல்லையா? சார், அதை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதில் இன்னொரு கருத்து பார்ப்போம். இதில் வேற உதயநிதிங்கிறவர் இளைஞர் அணி செயலாளர் அந்த கட்சியில். அந்த இளைஞர்களுக்கு என்ன செய்தார்? இந்த இளைஞர்கள், அதாவது 70 லட்சம் பேர் வேலைவாய்ப்பில் பதிந்து விட்டு காத்து கிடக்கிறார்கள் இளைஞர்கள். 60 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பதியாமல் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைடா, எங்களை விட்டுருங்கடா, நான் என்னத்தையாவது பண்ணிக்கிறேன்டான்னு சொல்லி இருக்காங்க. அப்போ 1,30,00,000 இளைஞர்களுக்கு ஒரு கட்சியில் நீங்கள் இளைஞரணி செயலாளர், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கீங்க, இளைஞர்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுடைய முன்னெடுப்பில் என்ன நடந்தது? அந்த இளைஞர்கள், அதுவும் பள்ளி குழந்தைகள் தேசிய அளவில் விளையாட்டில் பங்கேற்க முடியாத நிலையை தான் உங்களால் ஏற்படுத்த முடிஞ்சதே ஒழிய, அதாவது ஒரு சிறிய உதாரணம் இதுதான். குழந்தைகள் தேசிய அளவில் விளையாடுவதை கூட உறுதி செய்ய முடியாத இவர்களால் தொடர்ந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை எப்படி ஏற்படுத்தி தர முடியும் என்கின்ற கேள்வி நாம் பெரிய அளவில் வைக்கணும். அந்த கவனக்குறைவு இந்த ஆட்சியிலும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் சேவையற்ற அந்த அரசாங்கத்தின் சேவையை பெறுவதில் நீங்கள் என்ன திட்டம்லாம் ஏதோ அறிவிச்சிட்டே போகிறீங்களே, அதை செயல்படுத்துவதற்கு அதிகாரிகள் இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சாலும் என்ன அறிவிப்பு சொன்னாலும் அது எப்படி மக்களிடம் போய் சேரும்? அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கும்? ஏற்கனவே உங்களை பார்த்து ஆட்சியாளர்கள் அல்ல, உங்கள் நேரு அவர்கள் சொன்னதை போல மாநில அரசினுடைய அதிகாரிகள் மத்திய அரசை பார்த்து பயப்படுகிறாள்னு சொன்னீங்க. அப்போ இருக்கிற அதிகாரிகளும் உங்களுடைய ஆட்சிக்கு, அரசியலமைப்புக்கு, உங்கள் உத்தரவுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வைக்கிறீங்க. ஏற்கனவே 40% பேர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. அப்போ என்ன நிர்வாகம் நடக்குது? அப்போ எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறது போல ஒரு பொம்மையான நிர்வாகத்தை தருகிறார்கள், பொம்மையை போன்ற ஆட்சியை செய்கிறார்கள். அப்படிங்கிறதுல இந்த வேலையில்லா திண்டாட்டம், காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போவது, ஓய்வு பெற்றவர்கள் இடங்களை நிரப்பாமல் இருப்பதுன்னு இது ஒரு பெரிய ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குல்ல. இல்லை பாண்டியன் சார், இப்போ நீங்கள் இத்தனை குற்றச்சாட்டுகளை நீங்கள் சொல்கிறீங்க, இது குறித்து திமுகவினர்கள்ட்ட கேட்டால் எப்போ கேட்டாலுமே நிதி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கருத்தில் அந்த வாதத்தில் ஒரு நியாயமே இல்லையா சார்? அதாவது நிதி பற்றாக்குறை என்று அவர்கள் சொல்வது எதை வைத்து சொல்கிறார்கள்னு பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பாரோயிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு 100 ரூபா கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 ரூபா சம்பளம் இருந்தால் நான் 100 ரூபா நீங்கள் கேட்ட உடனே கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த அரசு எங்கெல்லாம் போய் கை நீட்டுகிறதோ அங்கெல்லாம் இவர்களுக்கு 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் கோடிகள் வரை பணம் கிடைக்கிறது என்று சொன்னால், அதிமுக அரசு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலையை எந்த அளவுக்கு தீர்க்கமான தெளிவான இடத்தில் வைத்திருந்தால் நீங்கள் இவ்வளோ கோடி நிதியை கடனாக திரட்டி இருக்க முடியும்? சும்மா திவாலாக போகிறவங்களுக்கு யாராவது கடன் கொடுப்பாங்களா சார்? உங்களுக்கு கடன் கொடுப்பதற்கு உங்களுடைய சொத்து மதிப்பும், உங்களுடைய கட்டமைப்பு மதிப்பும், உங்களுடைய அதற்கு முன்னால் நடந்த தொழில் வளர்ச்சி, புரட்சி, மேம்பாடு, இந்த இடத்தில் உங்களுடைய ஸ்திரத்தன்மை, இவை அனைத்தையும் பார்த்த பின்புதான் உங்களுக்கு கடன் கொடுக்கிறதுக்கு யாராவது முன் வருவார்கள். அப்படி அதிமுக ஆட்சி செய்து வைத்த கட்டமைப்புகளை, வசதிகளை, வாய்ப்புகளை பயன்படுத்தி கடன் வாங்கி இருக்கிறீர்களே ஒழிய கட்டமைப்பை பெருக்கவில்லையே, அதன் மூலம் லாபத்தை கொண்டு வர முடியவில்லை. நீங்கள் அதாவது பால்விலிருந்து டாஸ்மாக் வரை என்னென்ன நீர் இருக்கோ, திடமோ, என்னென்ன பொருட்கள் எல்லா விலையும் ஏறி இருக்குல்ல, எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றிருக்கீங்கல்ல. பத்திரப்பதிவிலிருந்து அனைத்து விதமான பதிவு, சாதாரண பேர் மாற்றினா கூட கட்டத்தை உயர்த்திட்டீங்க. அந்த பணங்களின் தொகை எங்க? இப்போ இவ்வளோ தொகை கட்டணங்கள்லையும் ஃபீஸ்லையும் இதுலையும் உயர்த்தியிருக்கீங்க, கடன் இவ்வளோ வாங்கியிருக்கீங்க. அவ்வளோ ஸ்திரமான அரசாங்கத்தை அதிமுக வச்சிருந்தது அதோட உண்மை. ஆனால் அதையெல்லாம் மறைப்பதற்கு இப்போ இந்த டெக்னிக்கான வேர்டு பாரோயிங் பவருங்கிறத நீங்கள் எங்களுடைய இந்த ஆட்சிக்கு ஆலோசனை குழு தான் முக்கியம் சொல்கிறீங்களா, பொருளாதார குழு, அந்த குழுவிலிருந்து யாராவது ஒருத்தரை தமிழ்நாடு நிலைமை சரியில்லாமல் இருந்துச்சு ஆனாலும் நாங்கள் கடன் வாங்கிட்டோம்னு சேலஞ்ச் பண்ணுறேன், யாராவது சொல்ல முடியுமா? உங்க அட்வைசரி குழுவில் கேளுங்க. வெளியே இப்படி பேசுறீங்களே, அந்த பாரோயிங் பவரை வச்சு இங்கே போய் 4 லட்சம் 5 லட்சம் கடன் வாங்கிட்டு இல்லை எங்களை நிலைமை சரியில்லாமல் வச்சுட்டாங்க. இது எவராது படித்தவர்கள், கற்றறிந்தவர்கள், ஒரு சிறிதளவு யோசனை இருக்க அவங்கள விடுங்க. வீட்டில் ஒரு கிராமத்தில் இருக்கிற தாய்மார், அந்த வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனைனா 10 ரூபாய் யாராவது கைமாத்த கொடுப்பாங்களா? அப்போ இதை யோசிச்சு பார்க்க வேண்டாம். அப்போ எந்த மாதிரியான அது ஒரு மனோபாவம்? எங்களுக்கு கஜானாவில் காலி இல்லை, பணம், கடன் வாங்கக்கூடிய அதிகாரம்,
அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை நீங்கள் உரிய நேரத்தில் எல்லா திட்டங்களையும் திறந்திருந்தாலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வருவாயை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கும். ஆனால் இல்ல, இன்னைக்கு நீங்க அந்நிய முதலீடு எடப்பாடியார் காலத்தில் இருந்த அந்த இடம் 3வது இடத்திலிருந்து 8வது இடத்துக்கு தள்ளி இருக்கீங்களே, அது யாரும் உங்களை தள்ள விட்டது? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நீங்க ஒட்டுமொத்தமாக இந்த திமுக ஆட்சியில் நிர்வாகம் செயலிழந்து ஸ்தம்பித்து விட்டது. அதனால் தான் அவரை பொம்மை முதலமைச்சர் என்று எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து விமர்சிப்பதற்கான காரணம். பேசலாம் சார், பேசலாம். அதிபர் ராமபாண்டியன் சார், எல்லாரும் சொல்ற மாதிரி முதல்வர் பொம்மை முதல்வராகத்தான் இருக்கிறாரா? உங்களுடைய இறுதி கருத்தை சுருக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமா சார், அதுக்கும் கூட இன்னொரு கருத்தை சேர்த்து வைக்கலாம். நிதி பற்றாக்குறை, அதனால் முதலமைச்சர் பணியிடங்களை நிரப்ப மாட்டேங்கிறாருன்னு. அதுவே முதல்ல ஒரு தவறான வாதமும் கருத்தும். ஏன்னா சேவை உடனடியாகவும் சரியாகவும் கிடைத்தால் லஞ்சம், லாவண்யம், தேவையற்ற அலக்களிப்புகள், அடுத்து அதன் மூலம் வருவாய் அப்படிங்கிறது பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குமே ஒழிய, அதனால் நாங்கள் நியமிக்கலைன்னு ஒரு சப்பக்கட்டு கட்ட முயற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது அபத்தத்துலேயும் பெரிய அபத்தம் ஒன்று. அடுத்து சார் சொல்கிறாரு எல்லாம் ஆன்லைனில் கிடையாது. அறிவிப்பு என்பது இத்தனை பணியிடங்களுக்கு இன்னென்ன வகுப்பு, இத்தனை வயது வரம்பு என்று இந்த பழைய ரேடியோலாம் சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் போனதுனால லாபகமாக மறந்துட்டு ஆன்லைன் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் அப்படிங்கிறது இல்லை. இந்த வேலையை நிரப்ப வேண்டும் என்பதில் இந்த அரசுக்கு துளி அளவும் அக்கறை இல்லை. ஏன் அக்கறை இல்லை? அந்த நிர்வாகத்தை பற்றி கவலை இல்லை. நிர்வாகம் எப்படி இருந்தால் என்ன என்கின்ற நிலைக்கு தான் நாம் ஒரு பொம்மையை போன்ற நிலை. எது நடந்தாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நான் அது குறித்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எதுவுமே எடுக்க மாட்டோம். அப்படி இருக்கிற போது தான் மக்கள் நேரடியாக அந்த ஒரு பொம்மை முதலமைச்சர் என்று சொல்லுகிற போது செயலற்று இருக்கக்கூடிய அந்த நிலையினால் பாதிக்கப்படக்கூடிய அளவு மிகப்பெரிய அளவாக இருக்குது. பொதுமக்களை விடுங்க சார், தினமும் கோர்ட்டுக்கு போகிறோம். அன்றைக்கி நாமக்கல் பக்கத்தில் சேந்தமங்கலம் தாலுக் கோர்ட்டு போகிறோம். டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் இருந்தால் மஜிஸ்ட்ரேட் இல்லை, சரி ஹைகோர்ட்டு வரோம். சிட்டி சிவில் கோர்ட்டில் சாருக்கு தெரியும், டெய்லி போகிறோம். எத்தனை கோர்ட்டில் இன்சார்ஜ் கோர்ட்டுக்கு போகிறோன்னு பாருங்கள். எங்கே நடக்குதா? எத்தனை வழக்குகள் தேங்கி இருக்கிறது? சிட்டி சிவில் கோர்ட்டில் நீதிபதிகளை தாண்டி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் பற்றாக்குறை நிறைய இருக்குது. இப்படி நாம் போகிற இடமெல்லாம் சுணக்கம், போகிற இடமெல்லாம் வேலை நடக்கலை. ஒரு சிறிய வேலைக்கும் பல மாதங்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை. இது எப்படியான ஒரு ஆட்சி முறை? இந்த ஆட்சி முறையில் எங்களுக்கு எல்லா மக்கள் நல்லா இருக்காங்கன்னு சார் சொல்கிறாரு. இல்லை நீங்கள் அந்த ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஒப்பீட்டு அளவில் தமிழகத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய அளவையும் அதையும் அங்கே ஒப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வேலைவாய்ப்பு ஒப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல. இங்கே இருக்கக்கூடிய வேலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல அரசு வேலை என்பது குறித்து தான் நாம் இப்போ விவாதிக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சுட்டு போகிறாங்கன்னா அனைத்து வகையான பொறியியல் கல்லூரி இன்றைக்கு இருப்பதற்கு அடிப்படை காரணம் அதிமுக. இன்றைக்கு நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள், 4000க்கு மேற்பட்ட மருத்துவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் காரணம் அதிமுக. இன்றைக்கு ஒரு ஆண்டுக்கு அரசு சட்டக்கல்லூரியிலிருந்து இவ்வளோ வழக்கறிஞர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் அதிமுக. அதே மாதிரி கலை கல்லூரிகளிலிருந்து இத்தனை பேர் வருகிறார்கள் தான் இந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் அதிமுக கொண்டு வந்த கல்லூரிகள், அதன் மூலம் இருந்தக்கூடிய விளைவு. அப்போ இது எல்லாம் உங்களுக்கு அவரவர்கள் தன் முனைப்பில் சொந்த முயற்சியில் தனியார் நிறுவனங்களில் போய் பெறுகின்ற வேலையை உங்கள் கணக்கில் காமிச்சுக்கிட்டு நாங்கள் இந்த வேலை வாய்ப்புன்னு இந்த அரசு சார்ந்த வேலை 12 லட்சத்தில் 6 லட்சம் காலியாக இருக்குது, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுகிற போது அதை குறித்து அதை நியமிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இது போன்ற சப்பக்கட்டுகளும் நாங்கள் ஆன்லைனில் அங்கே வா, இந்த வெடிவல் சொல்கிற மாதிரி தெருவுக்கு வா, ஊருக்கு வா, வீட்டுக்கு வாங்குற மாதிரி எங்கே போனாலுமே வேலை இல்லையே. அரசு வேலை நீங்கள் என்ன செஞ்சுருக்கோங்க? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்களேன். எதுவுமே செய்யாமல் ஆட்சி நிர்வாகத்தை தம்பிக்க செய்து கொண்டிருக்கிறது தான் இந்த திமுக ஆட்சியிலும் குறிப்பாக முதலமைச்சருடைய இன்றைக்கு நிலைமையாக இருக்கிறது. அது எதிர்க்கட்சி தலைவர் தெளிவாக குறிப்பிட்டதை போல இத்தனை காரணங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்துத்தான் ஒரு முதலமைச்சரை பொம்மை முதலமைச்சர்னு அவர் விமர்சிக்கிறாரே ஒழிய மற்றபடி எடுத்த உடனே நாங்கள் விமர்சிக்கல சார். இப்போ ஆட்சிக்கு அடுத்த நிமிஷம் விமர்சிச்சாரா? இவ்வளவு ஆண்டுகள் ஒன்றுமே செய்யலையே. அந்த நிலை போதை, வேலை இல்லாத உழைப்பு, கொள்ளை இப்படி அதிகரிக்கும் போது அப்போ செயலற்று இருக்கிறவரை நாங்கள் விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் விமர்சிக்கிறோம். அந்த விமர்சனம் 100% உண்மை என்பதை இவர்களுடைய நடைமுறை காட்டுகிறது. நன்றி சார்.